ஃப்ரெண்ட்ஸ், நான் தாங்க மரியாள் பிரவீன். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டருக்கு நம்ம வீட்டில் வந்து பிரியாணி செய்ய போகிறோம். நான் செய்வேனான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எங்கள் அண்ணா தான் செய்ய போகிறாங்க. அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அவங்களும் அடுப்பு அங்கே பற்ற வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிட்டுருக்குறாங்க. சரி, அதை போய் பார்ப்போமா, என்னெல்லாம் போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதிலே சொல்கிறேன். ஸோ சவுண்ட் இருக்கா என்னென்னு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. சரி வாங்க போய் பார்க்கலாம். பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பிரியாணி வந்து அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் வந்து செய்வாங்க அண்ணா எப்போதுமே. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சும்மா மசாலா பொடி அள்ளி தூக்கி போட்டு வீசுன்னு பிரியாணி மசாலையை போட்டு கிண்டுவோம். அது மாதிரி அண்ணா கிண்டாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிண்டுவாங்க. அண்ணா வந்து மாஸ்டர், சமையல் மாஸ்டர். ஸோ சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் அண்ணாவும் பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டுகளுக்கெலாம் அண்ணா வந்து சமையல் வந்து நல்லா ஃபேமஸாக பண்ணி கொடுப்பாங்க. சரி, அதுவே பார்த்துரும் வாங்க. இன்னைக்கு என்ன சிஸ்டர் ஈஸ்டர்னு சொல்கிறீங்க, இப்படி இருக்கீங்க அப்படின்னா, எல்லா வேலையும் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் முடித்தேன். இப்போ தான் வெங்காயம்லாம் எல்லாம் வெட்டி கொடுத்து முடித்தோம். ஸோ அண்ணா வந்து அங்கே அடுப்பத்தை வச்சு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. சரி போய் பார்க்கலாமா வாங்க. கடலெண்ணெய் ஒரு கடலெண்ணெய்னு சொல்லுது. வெங்காயம் 800, வெங்காயம் ஒரு 800, ஒரு கிலோக்கு வந்து 400, 2 கிலோக்கு வந்து தக்காளி 800. தக்காளி தம் பிரியாணிக்கு. இது புதினாவும் இதுவும் இன்னும் நல்லா இருக்காது. இப்போ போடுறது புதினாவும் மல்லியும் அரைச்சது. என்ன எத்தனை கட்டு? 1 கிலோவுக்கு 50 கிராம், 2 கிலோவுக்கு 100 கிராம், 1 கிலோவுக்கு 50 கிராம், 2க்கு 100. வத்தத்தூள் பொடி என்ன ஆச்சி, வத்தத்தூள் பொடி 50 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நன்றாக வதங்கி விட்டது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 250 கிராம், 250 கிராம்னா 1 கிலோக்கு வந்து 120. கறி வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ தானே? ஆமாம், 2 கிலோ. உன்னால் கிண்ட முடியுதாங்க. இப்போ இதில் என்னெல்லாம் போட்டிருக்கீங்க? பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, சாதி மல்லியா, சாதி மல்லி, அப்புறம் என்னது? இந்த 4 தானோ? பட்டை, அன்னாச்சி, சாதிப்பத்திரி, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சது. முந்திரி பிரியாணி மசாலையே போட மாட்டோம் நாங்கள். நாங்கள் வந்து ஒன்லி வெஜிடேரியன். மிளகுத்தூள் பாதி போட்டிருக்கோம், 50 கிராம். இதில் 25 கிராம் போட்டிருக்காங்க. தயிரா? அடுத்து தயிர் எத்தனை பாக்கெட்டு? தயிர் எடுத்துக்கலாம். 2 கிலோக்கு 1 கிலோக்கு வந்து 1/4 லிட்டர். அப்படியா? 1/4 லிட்டர் தயிர் எடுத்துக்கலாம். சேஷா வாய்க்கில் படுத்து ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டு எதுவும் போடலை. பாருங்க எப்படி இருக்குது. சில்லில் கோயிலுக்கு வர்றதுக்கெலாம் இது பண்ணாத. இது என்ன காசு? பிரியாணி பிடிக்கல ஆன் பண்ணலம்மா, அதுக்கு தான்மா. 130 கிராம் போட்டுருக்கேன். தண்ணி எப்படி? இன்னும் கொஞ்சம் அளவு எடுக்கிறதுக்கு 1க்கு 1.5. 1க்கு 1.5. இன்னைக்கு தான் மைனி வலிக்கு காலி. பூ இப்படி வைக்க கூடாதீங்க. வா அத்தாச்சு. இல்லை நான் அதை கட் பண்ணிட்டேன். அரிசி போட்டுக்கலாம். பாஸ்மதி அரிசி எத்தனை கிலோ? 2 கிலோவா? 2 கிலோ எத்தனை பேர் சாப்பிட்லாம்? குறைஞ்ச எவ்வளோ? அவ்வளோத்தையும் அடிச்சு போடு. 1 நிமிஷத்துக்குள்ளலாம் பார்த்துக்கோங்க. அரிசி ஊற்றி தெரியாது உள்ளது. ஒழுங்கா கிண்டி விடுப்ல, ஒழுங்கா கிண்டி விடு. விறகு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. தண்ணி இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இதாக கிடக்கணும். கிண்டி விடு. செல்லி பிள்ளையே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். கடவுளே, தூக்க மாட்டேக்கலாம். சோசத்துக்கு உள்ள போட்டு
ஐயோ தம் போகிற நேரத்தில் தான் லாஸ்ட் நேரத்தில். அது சரி, நீ சொல்லு ஜோஸ்மா. மூடி போட்டுக்கலாம். இழுத்து விட்டுருவேன். கழிகிறோம். கறி போட்டுக்கலாம். தம் போட்டாச்சு. இந்த கறி உள்ள தூக்கி போட்டுக்கலாம் மச்சான். தம் போட்டாச்சு. தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். சும்மா சூப்பராக பூவாட்டம் அழகாக வந்துருந்துச்சு. பாப்பா வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து பொரிச்சிருந்தோம். அப்புறம் மோர் வெங்காயம், இந்த பிரியாணி சூப்பராகவே இருந்துச்சு. ஈஸ்டர் செமையாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஈஸ்டர் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா